இன்றைக்கி ஈவினிங் பிள்ளைங்க வந்து பால் கொழுக்கட்டை வேணும்னு கேட்டாங்க. பால் கொழுக்கட்டை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி சண்டே தானே, ஓகே இன்னைக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிட்டேன். காலையிலே பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். என் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி அம்மா அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை, அப்புறம் திடீர்னு பஜ்ஜி, வடை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சு சாப்பிடுவோம். நாங்கள் 4 பேர், அண்ணன், தம்பி, நான், தங்கச்சின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் 4 பவுலில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்பூனையும் போட்டு கொடுத்துட்டா 4 பேரும் அப்படியே கூடி பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருப்போம். அதெல்லாம் வந்து இப்போ நினைவுகளாக வருது. இப்போ இவங்க எனக்கு 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி மழை நேரம் வந்துட்டாலும் இதை போட்டுருவாங்க. நல்லா சுக்கு, அப்புறம் ஏலக்காய், ஏன்னா பச்சரிசி வந்து அப்படியே நெஞ்செரிச்சலாக இருக்கும். எல்லாம் தட்டி போட்டு மண்டை வெல்லம் போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு வந்து சீனி போட்டு இந்த ஒயிட் கலரில் கொடுக்குறது தான் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சுட்டேன். நம்ம நினைவுகள் பார்த்திங்கன்னா இன்னமும் அவ்வளோ வந்து நீங்காதவையாக இருக்குது. 4 பேரும் 4 குழந்தைங்க இருக்கிறதுனால எல்லாமே உட்காந்து சேர்ந்து தான் சாப்பிடுவோம். 4 பிளேட்டில் வச்சு கொடுத்து அம்மா வந்து பரிமாறி அதை சாப்பிட வச்சு அதுவே ஒரு பெரிய அழகு. அதை வந்து ஒரு நினைவாகவே இன்னும் இருக்குது. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இருந்துக்கிட்டு சண்டையை பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் சண்டை. ஒரு பிளேட் எடுத்தால் அந்த பிளேட் எனக்கு வேணும், என் குழுதை அவள் எடுத்துட்டா, அவள் குழுதை ஏன் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சண்டை போட்டிருக்கோம் இல்லைங்களே. ஆனால் இதுக சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ப்ரெஷர் அதிகமாகுது. சில நேரத்தில் கத்துன்னு கத்திட்டு நம்ம என்ன தாயா இல்லை பேயான்ற அளவுக்கு நம்மளை டென்ஷன் படுத்தி விட்டுருதுங்க. நாங்கள் வந்து குட்டி குடும்பம். நாங்கள் 4 பேர், நானும் என் வீட்டுக்காரர், 2 பெண் குழந்தைங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.